வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃபேக் யூடியூபர்ஸால மாணவர்களை படிக்க விடாம தடுக்கிறாங்க. முதல் பாயிண்ட்டை அதை சொல்லிக்கிறேன். ஃபேக் யூடியூபர்ஸை என்டர்டைன் பண்ணக்கூடிய வீடியோ இது இல்லை. நம்ம எதையுமே எமோஷனலாக ஹேண்டில் பண்ண மாட்டோம். அனைத்தையுமே 100% அறிவியல் முறையில் தான் பகுப்பாய்வு செய்கிறோம். அப்போ யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃபேக் டிஎன்பிஎஸ்சி டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் புக் வேஸ்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அலிகேஷன் எடுத்து வைக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறத இரண்டாவதாக சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குனீங்கன்னா உங்களுடைய நேரமும் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டக்கூடிய எல்லா தகவலையுமே பிடிஎஃபாக மாற்றி டெலகிராமில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். முதல் அலிகேஷன் என்ன சார் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாணவர்களுக்கு மிகவுமே கடுமையாக இருக்கக்கூடிய சப்ஜெக்டான எக்கனாமிக்ஸை எடுத்துப்போம். பொருளாதார கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி 2025 குரூப் 4ல் எத்தனை கேள்வி ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஆன்சர் கீழே என்ன நம்பர்ஸ் இருந்துச்சோ அதையே யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். எந்த கேள்வி எந்த பள்ளி பாட புத்தகத்திலிருந்து எத்தனாவது லெசன்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் பதில் சொல்ல முடியாத கேள்வி அப்படின்னு பார்த்தா 2 கேள்வினே எடுத்துக்கலாம். யோசிச்சு இதற்கு பதில் சொல்ல முடியும். இப்போ நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்லேருந்து கேட்கல அப்படின்னா அதற்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னே எடுத்துக்கலாம். ரைட்டா? இரண்டாவதாக நான் உங்கள்கிட்ட என்ன காட்டுறேன் அப்படின்னா, ஐஎன்எம் கொஸ்டின், அடுத்தது ஏசியன் ஹிஸ்டரி கொஸ்டின். இதுல இருந்து 2 கேள்விகள் வந்திருக்கு. இந்த 2 கேள்விகளுக்கு எந்த பள்ளி பாட புத்தகத்திலேருந்து கேட்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கேன். ரைட் சார், இது மட்டும் தானான்னு கேட்டா இது மட்டும் கிடையாது. எந்த ஒரு சப்ஜெக்டுக்குமே அதுலேருந்து என்ன கேள்வி வந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்டா தனியாக ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். ரைட், அப்ப ஏசியன் ஹிஸ்டரியிலேருந்து நம்ம என்ன ரெஃபரன்ஸ் சார் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, ஏசியன் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு தலைப்பு மிக பெரியது. யூடியூப் வலைதளத்தில் ஏசியன் ஹிஸ்டரின்னு பார்த்தீங்கன்னா கதையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கதையிலேருந்து கேள்விகள் வராது அப்படின்னு கடந்த 2 வருடமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே எடுங்க, அதில் என்ன தலைப்பிலிருந்து கேள்வி வந்திருக்குன்னு பாருங்க. அந்த தலைப்புக்கு நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்தில் சோர்ஸ் இருக்கா இல்லையான்னு பாருங்க. ரைட்டு சார், நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, இது வெறும் ஜெனரல் ஸ்டடீஸுக்கு மட்டும்தானே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ரைட், அதற்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டீடைல்டு பிடிஎஃப் போட்டிருக்கோம். இந்த டீடைல்டு பிடிஎஃப்ல மொத்தம் 3 செக்ஷனை நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3 செக்ஷன் என்ன அப்படின்னா, முதல்ல லாங்குவேஜ் செக்ஷனை அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அந்த லாங்குவேஜ் செக்ஷனை மட்டும் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இங்கிலீஷ் வடிவத்திலையும் இருக்கு, ஆங்கில வடிவத்திலையும் இருக்கு. இப்போ முதல்ல இங்கிலீஷை வச்சு நான் சொல்லிடுறேன். இது இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால இது வெறும் ஜெனரல் இங்கிலீஷ் மாணவர்களுக்கு மட்டுமே கிடையாது, இது தமிழ்ல எழுதக்கூடிய பொது தமிழ் மாணவர்களுக்கும் உரியது. இது 2 பேருக்குமே காமன் அப்படிங்கிறதுனால என்ன பண்றேன், இதை ஒட்டுக்காவே உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல என்ன சார், லாங்குவேஜ்லேருந்து நமக்கு 100 கேள்விகள் வருது. இந்த லாங்குவேஜ்லேருந்து 100 கேள்விகள் வந்தாலும் இதில் பதில் சொல்ல முடியாத கேள்விகள் எவ்வளவு வருது அப்படின்னா 21 கேள்விகள் வருது. ரைட் சார், இவ்வளவு கேள்வி கேட்கலாமா அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி முன்பு கேட்கப்பட்ட கேள்விகளையும் இப்படிதான் கேட்பாங்க. அப்ப எவ்வளவு கேள்விகள் வெளியிலேருந்து வரும் அப்படின்னா, தமிழ்ல 5 முதல் 10 கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியாத வகையில இருக்கும். ஜிஎஸ்ல 10 to 15 கேள்விகள் பதில் சொல்ல முடியாத வகையில இருக்கும். மேக்ஸ்ல 3 கேள்விகள் வரை பதில் சொல்ல முடியாத வகையில இருக்கும். இது பதில் சொல்ல முடியாத வகை அப்படிங்கிறது எல்லாமே நேரத்தை விரயமாக்கக்கூடிய கேள்விகளாகவும் அதற்கு யோசிச்சு சிந்திச்சு பதில் சொல்லக்கூடிய கேள்விகளாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலுக்காக திருப்பி சொல்லிடுறேன். அப்ப என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பதில் சொல்ல முடியாத கேள்விகளை இரட்டிப்பாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். ரைட்டா? இதை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 21 கேள்விகள் எங்கிருந்து சார் வருது அப்படின்னா, இது இங்கிலீஷா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு பாடம் இருக்கு, வொகாபுலரி அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு, தமிழ்ல அதை சொல்லகராதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. இது ஆங்கில வழி மாணவர்களுக்கும் தமிழ் வழி மாணவர்களுக்கும் ஒண்ணுதான்.
இதுல நம்ம கூடுதலா ஒரு உண்மையை என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 21 கேள்விகளை யாராலுமே பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கூடுதல் உண்மையை உங்களுக்கு தெரிவிக்கும் போது நீங்க பயப்படாம இருப்பீங்க. அப்ப 79 கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியுமா? அப்ப யோசிச்சு சிந்திச்சு பதில் சொல்லக்கூடிய கேள்விகளுக்கு 21. டிஎன்பிஎஸ்சி வழக்கமாவே அதுல எவ்வளவு கேள்விகள் நம்மளுக்கு பதில் சொல்ல முடியாத மாதிரி வைப்பாங்க. 5 முதல் 10 கேள்விகள் வைத்து கொண்டு இருந்தவர்கள் தான் அப்படிங்கிற கூடுதல் உண்மையை உங்களுக்கு சொல்லும் போது ஓகே, லாங்குவேஜ் செக்ஷனை நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். அப்ப ஜிஎஸ்லயும் கடினமான கேள்விகள் கேட்கிறாங்களே சார் அப்படின்னா, ஜிகேல வரக்கூடியதையும் நாங்க என்ன பண்ணியிருக்கோம், பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கோம். தெரிந்த கேள்விகள்னா என்ன, பள்ளி பாட புத்தக கேள்வினா என்ன, பள்ளி பாட புத்தகத்தையும் தாண்டிய கேள்விகள்னா என்ன அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு அசஸ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இதோட லிங்க்கும் நான் எங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய டெலகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அங்க போய் என்ன பண்ணிக்கலாம், இதை எடுத்து படிச்சு பார்க்கலாம். இது தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் செய்வதற்கு என்ன சார் ரீசன் அப்படின்னா, உங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கிறது தான் எங்களுடைய இலக்கு. டிஎன்பிஎஸ்சி என்ற அமைப்பு கடந்த 100 வருடங்களாக இருக்கு. அது கடந்த 10 வருடத்துல ஏனையோரை என்னவா ஆக்கியிருக்காங்க, அரசு அதிகாரிகளாக மாத்திருக்காங்க. இப்ப நீங்க டவுட் பட்டுக்கிட்டு நான் படிக்கலாமா வேணாமா அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் கூடுதலாக ஒரு உண்மையையும் சொல்லிடுறேன். இந்த டிக்கெட் டு மெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸஸை நம்ம கொண்டுட்டு போலான் இருக்கோம். இது முதல்ல யாருக்கு சார் அப்படின்னா, காம்படிஷன்ல இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு இது கண்டிப்பாக பொருந்தும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்வது என்னன்னா, குரூப் 2-ஆ இருந்தாலும் சரி 4-ஆ இருந்தாலும் சரி வெறும் 60,000 மாணவர்களுக்குள்ளே மட்டுமே தான் போட்டி நடக்குது. எத்தனை பேர் தேர்வு எழுத அப்ளை பண்ணியிருக்காங்க வராங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்மளுக்கு தேவையே கிடையாது. சரியாக பயணிச்சு சரியாக படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை நபர்கள் தான் இருப்பாங்க, 60,000 நபர்கள் தான் இருப்பாங்க. நம்ம கூடுதலா அதை 1 லட்சம்னு கூட எடுத்துக்கலாம். அப்ப அந்த தேர்வுக்கு ஏற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப யார் சார் பயிற்சி செய்வாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கருத்துல கொள்ள வேண்டியது இருக்கு. ஃபேக் யூடியூபர்ஸ் மேல நம்மளுக்கு ஏன் கோபம், நீங்க ஏன் கொஞ்சம் சயின்டிபிக்கா எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றோம்னா, மாணவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாறும் திறனை அவங்க மழுங்கடிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு. உங்களை அரசு அதிகாரியாக தடுக்கிற திட்டத்துக்கு அவங்க செயல்படலை, ஆனா அவர்கள் அறியாமையில செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களை பின்னுக்கு தள்ளுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கு. 2024ல குரூப் 4 எப்ப வரும், ஆகஸ்ட் மாசத்துல வரும். அந்த ஆகஸ்ட் மாசத்துல வருது அப்படின்னா அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு 12 மாதங்கள் இருக்கு. அந்த 12 மாதங்கள்ல குறிப்பிட்ட வகை மாதத்துக்காச்சும் என்ன பண்ணணும், நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப 2A தேர்வை எழுதுறதன் மூலியமாகவே நீங்க பிரிலிம்ஸுக்கு தயாராகும் போது செப்டம்பர் வரை கண்டிப்பா படிச்சிருவீங்க. நமக்கு ரிசல்ட் எப்ப வரலாம், ஜனவரியில வரலாம். அப்ப ஜனவரியில வர வரைக்குமே நம்ம மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்ப ரிசல்ட் வந்த பிறகு அங்க 50-50-ஆ இருந்தாலும் சரி, இல்ல உண்மையிலேயே நமக்கு வேலை கிடைச்சிட்டுனாலும் சரி, அதனாலதான் இதுல என்ன பண்ணிருக்கேன், டிக்கெட் டு மெயின்ஸுக்கான வாய்ப்பு கிடைச்சிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் மார்ச் வரைக்குமாச்சு நம்ம என்ன பண்ணலாம், தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்ப எதை சார் படிக்கணும் எதை சார் விடணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குமா, இல்ல நான் 4 தான் நான் டார்கெட்டா வச்சிருக்கேன், அப்ப 2 படிக்கிறதுனால எனக்கு என்ன சார் வாய்ப்பு, இல்ல சார் நான் 2வையும் எழுதணும், எனக்கு மெயின்ஸை பற்றின கவலையால தான் நான் ஒரு ஸ்டெப் பேக்ல இருந்தேன், இப்ப நான் மெயின்ஸுக்கு போறதுக்கான வழி தெரிஞ்சிச்சுன்னா நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கானதான் இந்த டிக்கெட் டு மெயின்ஸ் அப்படிங்கிறது. இந்த டிக்கெட் டு மெயின்ஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம் சார் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்றாங்களோ அதே ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ண போறோம். ரைட்டா? இதுல என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒரு வழிமுறையை பின்பற்ற போறோம். இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிறது இதுல இருந்து 15 கேள்விகள் வருது. இந்த 15 கேள்விகளும் என்ன வகையில தான் வரப்போகுது, ஒன்னு நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து வரும், இல்ல ஸ்கூல் புக்கை தாண்டி 1-2 கேள்விகள் வரும், இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து சில கேள்விகள் வரும். அப்ப 7 நாள் நம்ம என்னதான் சார் பண்ண போறோம், இந்தியன் பாலிட்டியை தரவு பண்ண போறோம். ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை 100% கவர் பண்றோம். பிளஸ் இதற்கு ஸ்டாண்டர்ட் சோர்சஸ்ல சில தலைப்புகளுக்கு நம்ம படிச்சா போதும், அதையும் உங்கள்கிட்ட ப்ரொவைட் பண்ண போறோம். கரண்ட் அஃபேர்ஸையும் பின்னாடி நம்ம படிச்சிட போறோம். அப்ப 7 நாட்கள்ல 15 கேள்விகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அதற்கு ஈக்குவலாகவே நீங்க ஆங்கில வழி மாணவர்களா இருந்தாலும் சரி, தமிழ் வழி மாணவர்களாலும் இருந்தாலும் சரி,
உங்களுக்கு அதிக மதிப்பெண்ணை பெற்றுத்தரக்கூடிய தலைப்புகள்னு இருக்கும்ல, அதற்கும் முதல்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க யூனிட் 7லேருந்து ஆரம்பிக்க போறீங்க. ஏன்னா நமக்கு ஒரு அளவுக்கு பயிற்சி தேவை. தமிழ் மாணவர்கள் எங்க ஆரம்பிக்க போறாங்க? வாசிக்கும் திறன்லேருந்து அவங்களுடைய பயிற்சியை ஆரம்பிக்க போறாங்க. அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டா என்ன பண்ணியிருக்கோம்? டெய்லர்டு மேடா உருவாக்கி இருக்கோம். நான் ஏஷியன் ஹிஸ்டரியோட என்ன கேள்விகள் வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஏஷியன் ஹிஸ்டரியில கதையா நம்ம படிக்கிறது வரலன்னு சொல்லிட்டேன். அப்ப அதை நம்ம படிக்கலாமா கூடாதா அப்படின்னு கேட்டா அதை நம்ம படிக்க கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு வாட்டி நீங்க படிச்சிட்டீங்களா பள்ளி பாட புத்தகத்தை, அந்த ஏரியா நமக்கு போதும். டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி மாணவர்களை சோதிக்கக்கூடிய இடமாக இருப்பது அப்படிங்கிறத தலைப்பை மட்டுமே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பயிற்சி அளிக்க போறோம். இது சரியா வருமா சார் அப்படின்னா சரியாக வரும். இதுல அறிவியல் முறையான பகுப்பு முறை இருக்கு. நீங்க இந்த ஷெட்யூலையும் பார்க்கலாம். இதுவும் என்ன பண்ணியிருக்கோம்? டெலகிராம்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்திய பொருளாதாரமா அனைத்து தலைப்பையும் நம்ம படிக்க போறதில்ல. எந்த தலைப்புல கான்செப்ட் ஓரியன்டா நிகழ்காலத்துல டிஎன்பிஎஸ்சி என்ன மாதிரியான கேள்விகளை கேட்கிறாங்களோ அதை மட்டும் படிக்க போறோம். அப்புறம் மேக்ஸுக்கு 10 நாட்கள் ஒதுக்க போறோம். இந்த 10 நாட்கள் எதுக்கு சார் ஒதுக்குறோம் அப்படின்னா ரீசனிங்ல உங்களுக்கு எந்த விதமான தவறுதலுமே வரக்கூடாது. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாள் நம்ம என்ன பார்க்குறோம்? சாலிடா ரீசனிங்கை பார்க்குறோம். இன்னொரு 5 நாள் நமக்கு சரியாக பதில் சொல்லக்கூடிய தலைப்புகளை மட்டுமே பார்க்குறோம். ஃபார்முலாவை எக்கச்சக்கமா மனப்பாடம் பண்ணி ஏரியா அண்ட் வால்யூமை நம்ம தயார் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய 1 to 3 கேள்விகளுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுனால நம்மளுடைய நேரம் விரயமாகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஜியாகிரபிக்கும் 10 நாள் ஒதுக்குறோம். அந்த 10 நாள் அப்படிங்கிறது வெறும் ஜியாகிரபி கண்டென்ட் மட்டும் இல்லாம வேற தலைப்புகளையும் நம்ம முடிச்சுக்கிட்டே வரோம். இப்படி 1 by 1 என்ன பண்றோம்? சிஸ்டமேட்டிக்கா முடிச்சுக்கிட்டே வரும்போது கடைசியில நம்ம கரண்ட் அஃபேர்ஸையும் துணைக்கு கூப்பிட்டுக்கிறோம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அலாகேட் பண்ணியிருக்கேன். அந்த ரிவிஷன் டெஸ்ட் அலாகேஷன்ல நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்? இந்த முதல் டெஸ்ட்ல ஜான் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை கேட்டுருவேன். இரண்டாவதுல பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை கேட்டுருவேன். டில் அப்படி நம்ம எது வரைக்கும் பயிற்சி செஞ்சா போதும்? ஜூலை மந்த் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பதிச்சு செஞ்சால் போதும். அடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் இருக்கு. இந்த வீடியோலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்ன அப்படின்னா யூடியூபர் சொல்ற மாதிரி அனைத்து விஷயங்களுமே 100% உண்மை கிடையாது. உண்மையை நம்ம உற்று நோக்க வேண்டியது இருக்கு. இந்த பிடிஎஃப் அந்த உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்.